அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம்னா கேரட் உருளைக்கிழங்கு பொரியல். கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்மாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லா விதமான குழம்புக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லா குழம்போடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதெல்லாம் நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேரட்டும் உருளைக்கிழங்கும் நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது தாளிக்கிறதுக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகும் உளுந்து சேர்ந்து அரைச்சிக்குவோம். இப்போ இது வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இது ரசம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சைடிஷாக அந்த கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா உண்மையாக இருக்கும். குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதக்கக்கூடாது வெங்காயத்தை. அப்போ தான் அந்த கேரட்டு உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றப்போ அதுவும் கிரேசியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக வதக்கிட்டோம்னா அது கிரேவி தகுந்த மாதிரி நல்லா வதங்கிடும், கிரேவி தகுந்த மாதிரி. அதனால கிரேஞ்சியாக அரைவாக வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயை எடுத்து நல்லா வதக்கி வச்சுக்கோம். இப்போ வேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். இது கேரட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரச சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், சாம்பார் சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி செய்து பாருங்கள். எப்பயுமே காம்பத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், வந்துடுறாங்க. இப்போ அது வேகட்டும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும், அதே மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ 50% வெந்துட்டு காய், இன்னொரு 50% வேகணும். இது வந்து இதுவே வெந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு வதக்கிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறாண்டா இப்படி செய்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறாண்டா சும்மா தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் வேணாங்கிறத அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு 50% வேகணும், நல்லா வேகட்டும், பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரக தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரக தூள் போட்டோம்னா அந்த வாயுங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறது. இதே காரக்குழம்புக்கு செய்கிறோம்னா மிளகு சீரகம் சேர்க்க வேண்டியதில்லை, சும்மாவே தேங்காய் மட்டும் போட்டு சேர்த்துக்கலாம். இது சாம்பார் ரசத்துக்கு செய்கிறோம்னா அதை மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் வாயுகளும் இருக்காது. இப்போ நல்லா வச்சாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தால் தேங்காய் சேர்த்துக்குவேன். அப்போ தான் சாப்பிடும்போது தேங்காயோடைய சுவை நல்லா தெரியும், நாக்கில் படும். ஏன்னா அதோடு சேர்ந்து வதங்கிட்டால் அதோடைய வாடை தான் வருமே ஒழிஞ்சு தேங்காயோடைய வாடை வராது. அதனால தான் எப்போதுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தால் நான் தேங்காய் சேர்த்துக்குவேன். இப்போ எல்லாமே சேர்த்து வச்சுவாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி இது பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா குழம்புக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அம்புட்ட ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். பாய்.